الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال الله سبحانه وتعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال الله سبحانه وتعالى: وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. وقال عليه الصلاة والسلام: بعثت لأتمم مكارم الأخلاق. وقال عليه الصلاة والسلام: أنا الرحمة المهداة، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான மீலாத் விழா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இங்கு வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, காலி போலீஸ் நிலையத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளே, கல்விமான்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ சிறார்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக இரண்டு பேரை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்லாக இருக்கு. முதலாவது யாரை நேசிக்கணும்டா, படைத்திருக்கிற அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனை நேசம் கொள்வது, அவனை ஹுப்பு வைப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்ல ஐனாகும். அதே போல ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதும் அவர்களை உள்ளத்தால் முஹப்பத் வைப்பதும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர்களின் மீதும் கட்டாய கடமை, ஃபர்லு ஐனாகும். ஏன் அது ஃபர்லு ஐனாக்கப்பட்டிருக்குதுண்டா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டுப்படுவது, இதாத் செய்வது, இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. வழிபடுறது கட்டாய கடமை. உள்ளத்துல நேசம் ஒன்று இல்லையண்டா அவர் ஒரு நாளும் வழிபட மாட்டாரு. அந்த வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்காது. சாதாரணமாக உலகத்துல பார்க்கிறோம், வாப்பவோட ஒருத்தருக்கு நேசம் இல்ல, கல்வில வாப்பவோட முஹப்பத் இல்லைண்டா அதுக்கு பின்னால வாப்ப சொல்றதையும் அவர் கேட்டு நடக்கிறார் இந்த புள்ள என்றா அதன் அர்த்தம் என்ன? இவர் உண்மையாக வாப்பவை மதிச்சு அவரை கட்டுப்படுறார் இல்ல, வாப்பக்கு கட்டுப்படுறது போல நடிக்கிறார்.
இது போல அல்லாஹும் அவனுடைய ரசூலையும் முஹப்பத் வைக்காம, அவர்களை நேசம் கொள்ளாம ஒருத்தர் அவர்களுக்கு வழிபடுறார் என்று சொன்னா அவர் உண்மையாக வழிபட மாட்டாரு. அவருடைய வழிபாடு நயவஞ்சகம் கலந்த, முனாஃபிக் தனம் கலந்த ஒரு வழிபாடாக இருக்குமே தவிர சுத்தமான வழிபாடாக இருக்காது என்பதனால் அல்லாஹ் அவனையும் அவனுடைய ரசூலையும் ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிக்க வேண்டும் என்பதை ஃபர்லாக்கி இருக்கிறார். ஆனால் நேசம் என்றது மனிதன் கண்ணுக்கு தெரிபற்ற ஒரு சாமான் அல்ல. அது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தோடு தொடர்பு பட்டது. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். யாராவது சொல்றாங்கண்டா நான் அல்லாஹ்வோட முஹப்பத், என்ன படைச்சி பாதுகாத்து எனக்கு ரிசுக்கு கொடுத்து ஆபத்துகள் வரும்போது என்ன பாதுகாத்து சின்ன வயதிலிருந்து என்னை உருவாக்கி விட்ட ரப்ப நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்றதாக இருந்தா நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வோடு முஹப்பத் உள்ளவங்க நபியாகிய ரசூலாகிய என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஒருத்தர் நேசிக்கிறார் என்றது அடையாளம் அவர் ஜனாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற முத்தபியாக இருப்பாரு. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள சுன்னத்துகளை அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றுவீங்கடா, அவங்களோட பாதத்துக்கு பாதம் பின்னால பின்பற்றுவீங்கடா, அவங்களோட வழிகாட்டல்களை எடுத்து இதுதான் உலகத்தில் அழகான வழிகாட்டல், இதுக்கு பின்னால போனா தான் பொழைச்சி தப்புவோம், வேற பாதைகள்ல போனா நாங்க எங்கேயோ போய்த்து படுகுழியில விழுந்துருவோம் என்று நீங்க போவீங்கடா, ரெண்டு வேலைகளை பார்ப்பீங்க, ரெண்டு பெரும் வெகுமதிகள் அடைஞ்சு கொள்வீங்க. முதலாவது வெகுமதி என்னண்டா, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யாரு ரசூலுல்லாவை அவர்களுடைய சுன்னத்துகளை போதனைகளை பின்பற்றாங்களோ அல்லாஹ் அவர்களை முஹப்பத் வைக்கிறான். இரண்டாவது சொல்றான், உங்களோட பாவங்களை ரப்பு மன்னிப்பான். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும். நபியே நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியாகிய என்னை இத்திபா செய்யுங்க, பின்பற்றுங்க. என்ன நீங்க பின்பற்றுவீங்கடா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவங்களோட பாவங்களை பட்டோலையில வைக்க மாட்டான், அவங்களோட பாவங்களையும் மன்னிச்சிருவானா. அதனால முஸ்லிம்களாகி எங்கட கடமை இருக்குது, அவங்களோட சிறப்புகளை மட்டும் பேசிட்டு நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வேறொரு புறத்துல கொண்டு போறதல்ல. உண்மையில ஒரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு நாளும் பல நூறு தடவைகள் அவர் ரசூலுல்லாவுடைய மீளாத எடுக்கணும். வருஷத்தில் ஒரு தடவை இல்ல முஸ்லிமுக்கு மீளாது, அது பிறந்த நாள் எடுக்கிறாங்க. உண்மையான முஸ்லிம் காலையில தஹஜ்ஜுதுல எழும்பினதுல இருந்து ராவைக்கு தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு அமலையும் செய்யும் போது தனது ரசூலுல்லாவை யோசிப்பாரு, ஏன் ரசூலுல்லாஹ் இந்த அமலை எப்படி செஞ்சிருப்பாங்க, இந்த அமலை எப்படி செஞ்சிருப்பாங்க, இதை எப்படி ஓதி இருப்பாங்க, இதுக்கு எப்படி செலவழிச்சிருப்பாங்க, இதை செய்யும் போது எப்படி நினைச்சிருப்பாங்க, நினைச்சு அவங்கள போல செய்வாங்க. எனவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி பேசுறதா இருந்தா மனத்தியால கணக்கு பேசிக்கொண்டே போறது கேளும், ஒவ்வொரு கோணத்துல திருப்பி திருப்பி பேசலும். ரஹ்மத்துடைய நபி என்ற தலைப்பில பேசலும், அவங்களோட குணங்களை பத்தி பேசுறது கேளும், இரக்கத்தை பத்தி பேசுறது கேளும், மஸ்ஜிதுடைய இமாமாக நின்று சேவைகளை செய்து பேசலும், ஒரு ஊரினுடைய தலைவராக எப்படி இருந்தாங்க என்று பேசலும், ஒரு படையினுடைய தளபதியாக இருந்து என்ன செஞ்சாங்க என்று பேசலும், மதீனாவுடைய அரசராக இருந்தாங்க என்று பேசலும், 11 பெண்களுக்கு கணவன் என்று பேசலும், 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு வாப்பாண்டு பேசலும், 3 ஆண் பிள்ளைகளுக்கு வாப்பாண்டு பேசுறது கேளும், அரபிகளை வழிநடத்தியவர் என்று பேசலும், உலகத்துக்கு போகாமலே உலகத்தின் தலைவராக இருந்தவர் என்று பேசலும், மறுமையில் ஆரம்ப கட்டத்தில் நபிமார்கள் நடுங்கிற நேரத்தில்
அல்லாவுக்கு முன்னால சுஜூது செஞ்சு அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஷஃபாத்து செய்யற ஷஃபின்னு பேசுறதுக்கு இயலும். ஒவ்வொரு தலைப்புல பேசிக்கொண்டே போய் நாங்க இன்னைக்கு முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு என்ன நினைக்கிறேன்டா, ரொம்ப பேருடைய கவனம் திரும்பாத ஒரு பகுதி. என்ன பகுதி என்றா, எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளர்ப்பும் அவர்களுடைய உருவாக்கமும் உலகத்தில் ஒரு ஆச்சரியம் தான். உலகத்தில் யாரும் தலைமைத்துவத்துக்கு வாரதாக இருந்தா ரெண்டு விஷயம் வரணும். முதலாவது படிச்சுக்கணும். கல்விமான்கள் தான் தலைமைத்துவம் தாங்கணும். எழுத வாசிக்க தெரியாத ரசூலுல்லாஹ் உம்மியாக இருந்த ஒருத்தர் எப்படி உலகத்துக்கு சிறந்தவராக வரையில்? நல்ல பண்பாடு உள்ளவராக இருக்கணும். பண்பாடுகளை படிக்கணும். தாய் தந்தையர்கிட்ட தகப்பனையே காணாத ரசூலுல்லாஹ், தாயோட நீண்ட காலம் வாழாத ரசூலுல்லாஹ் ஒரு நற்குணத்தின் சிகரமாக மலையாக வாழ்ந்தது எப்படி என்று உலகத்தில் ஒரு கேள்வி எழும்பும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய ஹபீப் அன்புக்குரிய நேசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ரெண்டு சைடையும் அவன் பொறுப்பெடுத்தான். அறிவுடைய விஷயத்துல சொன்னான், அறிவை படிச்சு தாரது நான் என்றான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு தெரியாதத அல்லாஹ் படிச்சு தந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதர்கள்ல யாரும் உஸ்தாத் இல்ல, அவங்களுக்கு உஸ்தாத் அல்லாஹ் தான். ஒழுக்கம் படிச்சு கொடுக்கிறது வாப்பாட்ட. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கூல்ல போய் ஒழுக்கத்தை படிக்க வேண்டி. ஒழுக்கம் என்பது புக்குகளை வாசிக்கிறதால வந்துடாது, நாலு கசட் பீஸ கேட்கிறதால வராது, இன்டர்நெட்ல பயான் பார்க்கிறதால ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் வரணும் வாப்பவை பார்த்து. வாப்பட வாழ்க்கையாலதான் மகன் ஒழுக்கம் படிக்கணும். உம்மட வாழ்க்கைய பார்த்துத்தான் மகள் ஒழுக்கம் படிக்கணும். வாப்ப உடுக்கிற மாதிரி மகன் உடுப்பாரு, வாப்ப பேசுறது போல மகன் பேசுவாரு. உம்மா உடுக்கிற மாதிரி மகள் உடுப்பா, உம்மா பேசுற மாதிரி மகள் பேசுவா. பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொப்பை அடிக்கிறது தான் ஒழுக்கம். உம்மா வாப்பாம் இல்லாம நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திருமீதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், எனக்கு வாப்பாவும் இருக்கல்ல, என் உம்மாவும் சின்ன காலத்துல மௌத்தா போய்த்தாங்க. அல்லாஹ் பொறுப்படுத்தான், எனக்கு ஒழுக்கம் படிச்சு தர அழகா படிச்சு தந்தான். அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஅதீபி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் படிச்சு தந்தான், அழகா படிச்சு தந்தான்னு சொன்னான். எந்த அளவுக்கு ஒழுக்கம் படிச்சு கொடுத்தான்டா, படிச்சு கொடுத்து 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 எவ்வளவு பெரிய மட்டத்துக்கு அவங்க ஒழுக்கத்துல போய்த்தாங்கண்டா, அல்லாஹ்வே சர்டிபிகேட்டும் கொடுத்தான். அஹ்லாக் என்ற அதப் ஒழுக்கம் என்ற பண்பாடுகளை அல்லாஹ் படிச்சு கொடுத்து வேற எந்த ஒரு ரசூலுக்கும் நல்ல குணமுள்ளவர் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லல. எந்த ஒரு நபியை பார்த்தும் நற்குணசீலர் என்று அல்லாஹ் சொல்லலையா? தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, எங்கட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான், பெரிய குணம் உங்களுக்கு இருக்குது. வைன்னக லாலா ஹுலுகின் அதீம், மகத்தான குணம் உங்களுக்கு இருக்குது என்று அல்லாஹ்வே படிச்சு கொடுத்து அல்லாஹ்வே சர்டிபிகேட்டை கொடுத்தார். இந்த குணத்தால என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க எல்லாரும் திரும்பி பார்க்கணும். எல்லாரும் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பார்க்கிறோம். எப்படி வுது செஞ்சாங்க பார்க்கத்தான் ஓடும். எப்படி தொழுதாங்க நூலுக்கு நூல் தேடுறோம். எப்படி நோம்பு பிடிச்சாங்க, எப்படி ஹஜ் செஞ்சாங்க, எப்படி ஜகாத்து கொடுத்தாங்க, எப்படி மிஸ்வாக் செஞ்சாங்க, இதையெல்லாம் தேடி தேடி ஓரளவுக்கு படிக்கிறோம். பார்க்காத ஒரு பகுதி ஒன்று இருக்குது. என்ன பகுதி தெரியுமா? பார்க்கிறவங்களே கூட நடந்து கொள்ளலாம் இருக்குது. அந்த பகுதி தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள எப்படி நடந்து கொண்டாங்க, கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க. பொதுவாக கிதாபுகள் எழுதுவாங்க,
ஊர்ல முன்னிலையில வீட்டுக்கு வெளியில யாருமே நல்ல மனுஷனா நடிக்கலும். ஊர்ல உள்ள மனுஷர் சொல்லுவாங்க, இவர் என்றா ஒரு சாலியான மனுஷன், பெரிய ஒரு குத்துபு, வலியுல்லான்னு கூட சொல்லிடுவாங்க. இவர் லேசில பேச மாட்டாரு, பேசினா முத்து போல வரும். இது வெளியில் உள்ள மக்கள் அவரை பார்த்து போடுற போடுமானம். எப்ப வீட்டுட கதவுக்கு மறைகிறாரோ அவரோட வாழ்க்கை பசித். வெளியில் உள்ள மாறியல்ல உள்ளுக்கு. வீட்டுல போனா வன விலங்கு, சிங்கம் போல, புலி போல, கரடி போல, நாய் பேய் போல. பள்ளியில இருக்கிற குணமல்ல வீட்டில. அதனால்தான் அறிஞர்கள் எழுதுறாங்க, எந்தொன்றிலையும் குவாலிட்டியா பாக்குறதுக்கு முறையொன்று இருக்குது. தங்கம் ஒன்று வாங்குறேன்டா, இது நல்ல தங்கமா கலவனான்னு பார்க்கலும். நெருப்பில உருக்கணும், தேய்ச்சி பார்த்து தங்க தண்ணிய ஊத்தணும். உண்மையான தங்கமா போலி தங்கமான்னு விளங்கும். இந்த மாதிரி நல்ல குணமுள்ள மனுஷனை விளங்குறதுக்குள்ள தராசுன்னா வீடுதான் தராசா. மாப்பிள்ளையோட குணத்தை கேட்டு பார்க்கணும் பொஞ்சாதிட்ட, பொம்பளையோட குணத்தை கேட்டு பார்க்கணும் மாப்பிள்ளையிட்ட. வீடுதான் அல் மீசானுல் ஹகீகி, உண்மையான தராசி. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சரித்திரங்களை எடுத்து நூல் நூலாக அணு அணுவாக தேடி பார்த்தா, பள்ளிக்குள்ள கண்டவங்க சொன்ன செய்தி மட்டுமல்ல, பஜார்ல கண்டவங்க சொன்ன செய்தி மட்டுமல்ல, மிம்பருக்கு மேல ரசூலுல்லாஹை கண்டவர்கள் சொன்னது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள இருந்தும் நல்ல செய்தி தான் வந்துச்சு. அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்தும் நல்ல செய்தி வந்துச்சு. அவங்களோட வீடு எப்படி? ஒரு மனைவியோட இருக்கல்ல, 11 பேரோட இருந்தாங்க. இமாம்கள் எழுதுறாங்க, 11 பேரும் 11 குணமுள்ளவங்களாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல 11 பேரும். குறைசி வம்சத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. யஹூதி பொம்பளையோடே படிச்சாங்க. ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யூத பெண்மணி, அவவையும் முடிச்சாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட 15-20 வருஷம் மூப்பான ஹதரத் ஹதீஜாவையும் முடிச்சாங்க. தன்னை விட 45 வயசு இளமையான ஹதரத் ஆயிஷாவையும் முடிச்சாங்க. பல ஜாதி ஆட்கள். எங்கேயாவது வரலாற்றில பாத்தீங்களா? யாராவது ஒரு மனைவி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னாங்க, ஏசினாங்க. எல்லாரும் உலகத்துல பாராட்டுறாங்க தான், ஆனா இப்படி ஒரு பிழை இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்களா? எங்கேயும் இல்ல. வீட்டுக்குள்ள அவங்களோட ஒன்றாக வாழ்ந்தவங்ககிட்ட கேட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், சொன்ன பதில்கள் உலகத்தை ஆச்சரியப்படுத்த வைக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன காட்டினாங்கண்டா, வயசுல பிரச்சனை. தன்னை விட 15 வயசு மூப்பான ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஹதரத் ஹதீஜாவோட வாழ்ந்தாங்க. வாழ்ந்து அவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துனாங்க தெரியுமா? நல்லா ஊடு கட்டி கொடுத்து, நல்லா சாப்பிட கொடுத்து, நல்லா ட்ரிப் எல்லாம் கூட்டி கொண்டு போய்த்து அவங்களை உலகத்துல சொகுசாக வச்சுட்டு மட்டும் போகல, ஹதரத் ஹதீஜாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஹதரத் ஹதீஜா சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சாங்க. தன்னை விட 45 வயசு இளமையான, உணர்வுகள் வித்தியாசம், ஆசைகள் வித்தியாசம், எதிர்பார்ப்புகள் வித்தியாசம், அப்படியான மனைவி ஹதரத் ஆயிஷாவோட 9 வருஷங்கள் வாழ்ந்து போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஹதரத் ஆயிஷாவையும் சொர்க்கத்துக்குள்ள ஏற்பாடு செஞ்சுட்டு போனாங்க. தெளிவா ஹதீஸ்ல வருகிறது, ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆட்களிலே பிரச்சனை இருக்குது, நிறத்திலே பிரச்சனை இருக்குது,
வயதிலே பிரச்சனை இருக்குது, எங்கட குணத்துல பிரச்சனை இருக்குது. நல்ல குணங்களை காட்டுறதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள நல்ல குணத்தோட வாழ்றதுக்கு தயாருண்டா, கணவனும் மனைவியும் பொறுமையோடு ஒருத்தர் மதிச்சு வாழ்றதுக்கு தயாருண்டா, வயது வித்தியாசம், பாசை வித்தியாசம், மொழி வித்தியாசம், நாடு வித்தியாசம், கல்வி வித்தியாசம், பண வித்தியாசம், எந்த வித்தியாசம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வாழலாம். புகாரி ஷரீஃபில் இடம்பெறுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, கைஃப கான குலுக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அவங்களோடு இருந்த சஹாபிட்ட கேட்டா அவர் எப்படியும் பாராட்டுவாரு, சஹாபி பாராட்டுவார் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையிட்ட கேட்டிருந்தா பாராட்டுவாங்க, அடிமை எஜமான பாராட்டுவார் தானே. மனைவிட்ட கேட்கிறாங்க, எந்த மனைவி? 45 வயசு இளமையான மனைவிட்ட கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி? எப்ப கேட்கிறாங்க தெரியுமா? அவங்களையும் பக்கத்துல வச்சு கொண்டல்ல, அப்ப சொல்லிலும் பயந்து சொல்லிப்பாங்க. அல்லது அவங்க பஜாரு போன நேரம், பள்ளிக்கு போன நேரம் கேட்டிக்கிறாங்க, அப்ப சொல்லிலும் வந்து கேள்விப்பட்டா மாப்பிள்ள கோபப்படுவாரு, அதுக்கு பாசாங்க சொல்லிப்பாங்க. அப்ப கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு கேட்கிறாங்க, துனியாவுடைய வாழ்க்கையை முடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு கேட்கிறாங்க, உங்களோட கணவருடைய குணம் என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா என்ன தெரியுமா சொன்னாங்க? முதலாவது சொன்னாங்க, அவங்க கான லய்யினன், ரொம்ப சாஃப்டான ஆள். ஏன கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி பாருங்க. ஏன கணவர் ரொம்ப சாஃப்டானவர். இரண்டாவது சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வீட்டுக்குள்ள வந்தாங்கடா அவங்க எப்படி நடந்து கொள்வாங்கன்னு தெரியுமா? அவங்களோட வேலை அவங்களே செஞ்சு கொள்வாங்க, உடுப்பு கிழிஞ்சா அவங்களே தச்சு கொள்வாங்க, செருப்பு பிஞ்சா அவங்களே தச்சு கொள்வாங்க, மனைவியிட வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்யறாங்க, ஆற்றிலிருந்து அவங்களே பால் கறக்கிறாங்க, பாரமான வேலைகளை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க, தொழுகைக்கு முட்டாம. எப்ப பாங்குடைய நேரம் வருமோ ஏன கணவர் எல்லா வேலையும் வச்சுட்டு மஸ்ஜிதுக்கு போய்த்திருவார். யாரு கொடுத்த தகவல்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த தகவல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான 3 வழிகாட்டல்கள் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஒழுக்கம் ஒரு மனுஷனிட்ட வரணும்டா அழகான வழிகாட்டல். இந்த 3ஐயுமே ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கொண்டு வைத்து நீங்க மவுத்து வரைக்கும் வாழ போற இந்த கொஞ்சமான காலம், இன்னும் கொஞ்சம் ராவும் கொஞ்சம் பகலும் பேலன்ஸ் இருக்குது. அந்த நாட்கள்ல இந்த 3 விஷயத்தை பின்பற்றணும்டா சந்தோஷமான வாழ்க்கையை பார்ப்பீங்க. அல்லாஹ் கொடுத்த 3 அடிப்படைகள். முதலாவது என்ன தெரியுமா சொன்னான்? குதில் ஆஃப்வ, நபியே மன்னிப்ப கையில எடுங்கோ. எல்லாரும் வாயால சொல்லுவாங்க மன்னிச்சிடுறோம் மன்னிச்சிடுறோம், அப்படி மன்னிப்பு வாரல்ல. இந்த நேரமும் மன்னிப்பு வராது. ஒரு தடவை தவறு செஞ்சா மன்னிப்பாரு, 2 தடவை தவறு செஞ்சா மன்னிப்பாரு, 3 தடவை தவறு செஞ்சா கேட்பாரு. எங்கட பொறுமைக்கும் எல்லை கண்டு. அதனால அல்லாஹ் சொன்னான், நீங்க மன்னிப்ப கையில் எடுங்க. மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வாழ்ற நேரமும் இந்த ஆயத்து பொருந்தும். கணவர் மனைவியிட முன்னிலையில மன்னிப்ப கையிலடுங்க, மனைவி கணவரிட முன்னிலையில மன்னிப்ப கையிலடுங்க. ஒரு சஹாபி வந்தாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என் அடிமை, நான் சல்லி கொடுத்து வாங்கின அடிமை, நான் சொல்ற வேலைகளை செய்யறல யா ரசூலல்லாஹ், அடிச்சுட்டேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிச்சிடப்பா அப்படின்னா. திரும்ப தவறு செய்யறார், யார சொல்லலாம், மன்னிச்சா மறுபடி தவறு செய்யறார், மன்னிங்கப்பா.
மூணாம் முறையும் தவறு செய்கிறான், மன்னிங்கன்னா. இவர் கேட்கிறார், யார் சொல்லலாம், எத்தனை தடவை மன்னிக்கன்னு கேட்டாரு. ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிங்கன்னா. நாங்க மன்னிக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோட ஹுப்புள்ளவங்க என்று சொல்ற நாங்க, வேற யாரும் இல்ல, ஊரே இல்ல, கணவன் மனைவியாக வீட்டில வாழ்ந்த 2 பேரும் ஒருத்தர் இப்படி மன்னிச்சா உலகத்தில் எங்கேயாவது வீடுகளுக்குள்ள சண்டை வருமா? கணவன் மனைவி கடையில முறிவுகள் வருமா? பிரச்சனைகள் உண்டாகுமா? 70 தடவை மன்னிங்கன்னு சொன்னான். அதனால எல்லாம் சொல்லி கொடுத்தான், மன்னிப்ப கையில் எடுங்க. 2வது சொல்லி கொடுத்தான், யாரும் உங்களுக்கு தவறு செஞ்சிட்டார் என்று சொல்லி அவருக்கு புத்தி சொல்லாம இருந்துடாதீங்க. யாராவது உங்களுக்கு அடிச்சுட்டாலே இவனுங்களுக்கு நலவு சொல்றதை விட சும்மா இருக்கிறது நல்ல. நாங்க சொல்றதை கேட்கிறல்ல, உங்களோட புள்ளக்கே சொல்றீங்கல்ல, உங்களோட புள்ளக்கே நல்லதை சொல்றீங்கல்ல. அல்லாஹ் சொல்ற அப்படி போவானம். உங்களை மதிச்சாலும் இல்லாவிட்டாலும் நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்க, நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்க. 3வது சொல்றார், தெரியாதனமாக யாராவது வந்து உங்களோட மொட்டி கொண்டா சண்டைக்கு வைத்திரவானம், அவங்கள புறக்கணிச்சிருங்க. இந்த 3ஐயும் எடுத்தா நீங்க நல்ல குணம் உள்ளவர். முதலாவது மன்னிப்போட வாழுங்க, 2வது மற்றவருக்கு நல்லதை சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க, 3வது தெரியாதனமாக சண்டை கிண்டைக்கு வந்து தெரியாத மாதிரி கண்ட நின்ற மாதிரி ஏசி விட்டா அந்த இடத்துல நீங்க மனசில் எடுத்து பாரமா எடுக்கவானம், ஒதுக்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இந்த அஹ்லாக் தானே மீலாதுல இருந்து எங்களுக்கு வரணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சீரத்தை பேசுற எங்கட வாழ்க்கையில வரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து காட்டினாங்களே. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் சௌதா நாயகியும் ஒரு ரூம்ல இருந்தோம். ஹஜ்ரத் ஆயிஷா வயசுல குறைஞ்சவ, ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வயசுல கூடினவங்க. எங்கட முன்னால சாப்பாட்டு பிளேட் ஒன்று இருந்துச்சு, சின்ன சின்ன இறைச்சி துண்டும் ரொட்டியும் போட்டு பெரட்டின ஹரீஸான சாப்பாடு. அப்ப உள்ளுக்கு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து 2 பேருக்கு நடுவில உட்கார்ந்து கொண்டாங்க. இந்த மடியில ஒரு காலை வச்சாங்க, ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய மடியில ஒரு காலை வச்சாங்க. நான் ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு சொன்னேன், இந்த சாப்பாட்டை தின்னுங்க. அவர் சொன்னா, நான் தின்றதில்லை, எனக்கு விருப்பம் இல்லையண்டா. நான் சொன்ன, நீங்க சாப்பிடணும், இல்லையண்டா இந்த சாப்பாட்டை எடுத்து உங்களோட மூஞ்சில தேப்பன. சாப்பிடாததுனால நான் அந்த சாப்பாட்டை எடுத்து அவங்களோட முகத்தில தேய்ச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோஹர்ல சாஞ்சி கொண்டு 2 காலையும் 2 பேர்ட்ட மேலே வச்சிருக்கிறாங்க. இது என்ன காட்சின்னு யோசனை பண்ணி பாருங்க. வேற ஆட்கள் இந்த நிலைமையில் எப்படி நடந்து கொண்டிருப்பாங்க? அல்லாஹ்வோட ரசூல் சிரிக்கிறாங்க. பின்னால ஹஜ்ரத் ஹதீஜாவிடம் இந்த காலை எடுத்து சொன்னாங்க, ஆயிஷா உங்களோட மூஞ்சில தேய்ச்சது போல நீங்களும் இந்த உணவை எடுத்து அவட மூஞ்சில தேய்ங்கடா. எவ்வளவு இரக்கம் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு இரக்கம்! இந்த இரக்கத்தை அந்நிய மனிதனை எடுப்பான். வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறது, சும்மா தாள வீணாக்கிறதுக்கா. ஹதீஸுடைய கிதாபுகள் இதெல்லாம் பதிஞ்சு ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த வரலாறுகளை பாதுகாக்கிறாங்க, கதை வாசிக்கிறதுக்கா. எங்கட வீடுகளுக்குள்ள அமல் செய்ய. 2வது அவங்க சொன்னதை பாருங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கட வீட்டுக்கு வந்தா அவங்களோட வேலைகள் அவங்க செய்வாங்க, மனைவிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, மனைவியிட வீட்டு வேலைகளை பங்களிப்பு செய்வாங்க. இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மனைவியும் நல்லவ, கணவரும் நல்லவங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவோட வீட்டுல போய் தினத்துக்கு வேலை செய்யும். அவ பாய்காட் பண்ணினாவா, எனக்கு சாப்பாடு ஆக்கலாம், நீங்க ஆக்கிக்கோங்க, எனக்கு ஊடு கூட்டேலாம், நீங்க கூட்டிக்கோங்க, எனக்கு உடுப்பு கழுவையலா, நீங்க கழுவிக்கோங்கன்னு சொன்னாங்களா? அவ்வளவு பெரிய ஊடல்லாது, 7 மீட்டர் நீளமான ஊடு, 4 கபரு தோன்றதுக்குள்ள ஊடு, தஹஜ்ஜுத் தொழுகையில சுஜூதுக்கு போனாலும்
ஒத்தருட காலை தள்ளி போட்டுதான் சுஜூது செய்யணும். அவ்வளவு சின்ன ஊடு. 6 கரியாக்கிற ஊடல்ல. சில மாதங்கள் மாத கணக்கு அடுப்பே பத்தாத ஊடு. ஈச்சம்பளமும் தண்ணியோட காலம் போற உடனே டசின் கணக்கில் உடுப்பு அடுக்கி வச்ச ஊடல்ல. இரவலுக்கு உடுப்படு துடுக்குற உடனே இந்த வீட்டுல போய் தென்னத்துக்கு வேலை செஞ்சாங்க தெரியுமா? அவங்க இயலாது என்று சொன்னதுக்காகவல்ல, வீட்டில வேலை செய்வதன் ஊடாக அவங்க ஒரு மெசேஜ் ஒன்ற மனைவிக்கு கொடுத்தாங்க. நான் உங்களோட பாரங்களை உணர்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட்டா நிக்கிற ஒரு கணவர். முஹப்பத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்பாடுகள், இந்த அஹ்லாக்குகள் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் உண்டாகும். ஆண்கள்டையும் உண்டாகணும், பெண்கள்டையும் உண்டாகும். இப்படி 2 பேருக்கும் இடையில அன்பு வந்தாதான் அந்த வீடுகள்ல அல்லாஹ் விரும்புற வீடுகளாக மாறும். இந்த அன்புகள் வீடுகளுக்குள்ள வராட்டி 2 பேரும் கணவனும் மனைவியும் சண்டை பிடிச்சே காலம் வைத்திரும். வீட்டோட சுவர்கள் கியாமத்தில் ஒழுமை நாளை சாட்சி சொல்லும். 2 பேரும் பிடிச்ச சண்டையிட தொகைய உங்களோட வீட்டு சொகர கட்டி இருக்கிற கல்லுகள் கியாமத்தில பேசும். எத்தனை தூசண வார்த்தைகள், எத்தனை நாற்றமான வார்த்தைகளை பேசுறீங்க. இந்த வீடுகளுக்குள்ள நல்ல பிள்ளைகள் வளருமா? இந்த வீட்டிலிருந்து எங்கட மஹல்லாவுக்கு சாலிஹான பிள்ளைகள் கிடைக்குமா? இந்த வீடுகளில் இருந்து ஸ்கூலுகளுக்கு நல்ல பிள்ளைகள் போகுமா? இந்த வீடுகள்ல இருந்து பள்ளிவாசலை சீராக்கிற நல்ல மனிதர்கள் நாளைக்கு வருவாங்களா? இந்த வீட்டிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் நல்லவர்கள் உருவாகுவார்களா? உருவாக மாட்டாங்க. பயங்கரவாதிகளும் மோசடிக்காரர்களும் விபச்சாரம் புரிபவர்களும் கள்வர்களும் கெட்டவர்களும் மோசடிக்காரர்களும் அப்படிப்பட்ட ஊடுகளில் இருந்து உருவாகுவார். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தொழுகையிலையும் நான் தான் பஸ், குவாலிட்டியா தொழுகிறவன் நான். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுகிற மாதிரி பார்த்து தொழுங்க, அல்லாஹ் கூட தொழுக போகும். ஹஜ்ஜி போற நேரம் என்ன சொன்னாங்க? உங்களை எல்லாரையும் ஹஜ்ஜி கூட்டிக்கொண்டு போற, என்ன பார்த்து ஹஜ்ஜி செய்யுங்க, அப்படி ஹஜ்ஜி செஞ்சா தான் கபூல் ஆகும். குது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜி உம்ராவுடைய கிரியைகளை என்னிடம் படிச்சுக்கோங்க. ஹஜ்ஜிலேயும் தொழுகையிலேயும் மட்டுமா சொன்னாங்க? திருமிதி ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள நல்ல பஸ் மனுஷன் யாரு தெரியுமா? ஊட்டில நல்ல மட்டும் சொல்றவர் தான். எந்த மனைவி கணவர நல்ல கணவர் என்று சொல்றாரோ, எந்த மனைவிய கணவர் நல்ல மனைவி என்று சொல்றாரோ, ஆக சிறந்தவர் தான். சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் உலகத்தில் ஒரு சிறந்த கணவர், என் மனைவிமார்களுக்கு சிறந்த கணவராக நான் நடந்து கொண்டிருந்தான். இப்ப கொஞ்சம் பாருங்க, தட்டி பாருங்க, சிறந்த கணவரான இப்படி இல்லை. ஒவ்வொரு மனைவிக்கு 3 தட்டு ஊடு கட்டி கொடுத்தாங்களா? இப்ப அதை வச்சுதானே நல்ல மாப்பிள்ளை ஆகுற. பணம் கொடுத்தா கோடிக்கணக்கு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்களா? பொண்டாட்டிட பேர்ல 2 ஏக்கர் காணி எழுதினாங்களா? கையிலையும் காலிலையும் தொங்க தொங்க நகைகளை வாங்கி போட்டாங்களா? ஒவ்வொரு மனைவிக்கும் மாடாவாரிக கட்டி கொடுத்தாங்களா? அதை வச்சு சொல்லவே இல்லை. அது அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை அழகாக அனுபவிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான். சிறந்த கணவன் நான் தான் என்று எதை வச்சு தெரியுமா சொன்னாங்க? அவங்க மனைவிமார்களோட வாழ்ந்தது அவங்களோட கணவன் மனைவி வாழ்க்கை எங்கட வாழ்க்கையை போல இல்லை, கொஞ்ச காலம் தான் இருந்தாங்க. ஹதீஜா நாயகியோட மட்டும்தான் ஒரு 25 வருஷம் வாழ்ந்தாங்க. ஹதரத் சௌதாவோட ஒரு 12 வருஷம் ஈந்தினாங்க. ஹதரத் ஆயிஷாவோட வாழ்ந்தது 9 வருஷம். மற்ற எல்லாரோட 9 வருஷத்துக்கு கீழே.
அதுவும் எந்த நாளுமே எல்லா மனைவியிட விட்டு நிக்கிறல்ல, கிழமையில ஒரு நாள் தான் ஒரு மனைவியிட விட்டு போவாங்க. அவ்வளவு கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள மனைவிமார்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். ஹதரத் ஆயிஷா மதரசாக்கள் இல்லாத காலத்திலேயே குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிலா வாகிட்டார். குர்ஆனே அச்சு போட்டில்ல. உங்களோட 30 ஜுஸு எங்க என்று கேட்டா காட்டுறதுக்கு இல்ல. ஒன்று திரட்டப்படாத காலம். ரசூலுல்லாஹ் ஜீவியத்தோடு ஹயாத்தோடு இருக்கிற காலத்தில 17 பேர் அல்லது 19 பேர் குர்ஆன மனனம் செஞ்சாங்க. 17 ஆண்கள் 2 பெண்கள். அதுல ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா. எங்க குர்ஆன பாடமாக்கினாங்க? பாட்டை மதரசாவிலே அல்ல, முழுட்டை மதரசாவிலே அல்ல, கணவனுக்கிட்ட பாடம் கொடுத்தாங்க வீட்டில. அதுதான் சிறந்த கணவரான. 2200 ஹதீசுகளை மனனமிட்டார்கள். ஹதரத் ஆயிஷா ஒரு முஃப்தியா ஃபத்வா கொடுக்கிற தகமை உள்ளவர். தஃசீருடைய விளக்கம் உள்ள முஃபஸ்ஸிரா, ஃபகீஹா, எல்லா கிராத்துகளும் ஓதக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இதெல்லாத்தையும் உண்டாக்கி ஹதரத் ஆயிஷா சுவர்க்கவாதி என்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போய்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த சபையில் இருந்து திரும்புகின்ற நீங்கள் இந்த 3 விஷயங்களையும் வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் வரும் உங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதனும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பாரியதொரு தீர்வு கிடைக்கிறது. முதலாவது, அல்லாஹ் கொடுத்த இந்த 3 தீர்வுகள். மன்னிப்பை கையில எடுங்கள். அடுத்தவருக்கு தீயதை நாடாமல் நல்லதை சொல்லிக்கொண்டே இருங்கள். மொட்டிக்கொண்டு வருபவர்களுடன் நீங்கள் மொட்டிக்கொண்டு போகாமல் அவர்களை புறக்கணித்து கண்டுகொள்ளாமல் வாழுங்கள். இந்த 3ம் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அடிப்படையானது. அல்லாஹ் இதற்கு பிறகாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சாலிஹானவர்கள் உருவாகும் அந்த சூழலை எங்களுக்கு தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த பேச்சுக்கு சந்தர்ப்பம் தந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.